சின்ன கதிர்காமம் மாதிரியான ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. 150 கந்தன் என்று சொல்றது. அந்த காலத்துல வெற்றிலை தோட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலாக அழியாம இருக்குது. அதுதான் அந்த அற்புதம். ஈழ திருவள்ள நாட்டினுடைய வரலாற்றினுடைய திருப்பொக்கிஷமாயும் சிற்பக்கலையினுடைய கருவூலமாகவும் விளங்குகிற எழுபத் கந்தசுவாமி கோயிலுடைய திருமஞ்சம் இன்றைக்கு இந்த திருவேணியில இப்பொழுது அழகாக பவனி வந்து கொண்டிருக்கிறது. அங்கே கந்தபுராணத்திலே சச்சியப்ப சிவாச்சாரியார் பாடியது போல அந்த கந்தபுராணத்திலே முருகப்பெருமானுடைய திருவிஸ்வரூபம் எப்படி சிறப்பாக அங்கே அமையப்பெற்றது. சூரபத்மன் அந்த திருவுருவத்தை கண்டு அவனுடைய கால்கள் நடந்து அவனுடைய உள்ளம் மழுது போல உருகு அவன் எப்படி நின்றானோ அதே போல இன்றைக்கு அறியவர்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவங்களையும் முருகப்பெருமானுடைய அந்த திருவடிவங்களை எல்லாம் காட்டி இரவும் பகலும் பகலும் பிரியாது வணங்குவள் எப்பொழுதும் பிரியாது வணங்குவள். யாழ்ப்பாணம் இனிவில் கந்தசுவாமி கோவில் என்பது மிக மிக பழமை வாய்ந்ததும் மிக பூர்வீகமாக உள்ளது. அதாவது இங்கே இந்த மஞ்சம் என்பது மிக மிக பழமை வாய்ந்தது. அந்த மஞ்சம் ஒரு சும்மா நாங்கள் நினைத்த மாதிரி உருவாகவில்லை. அது அந்த எம்பெருமானுடைய திருவருளினாலே இங்கே மஞ்சத்திலே இருந்த சுவாமி அவர்களுடைய கனவிலே தோன்றி அந்த கனவின் மூலமாக இந்தியா சென்று இந்தியாவிலிருந்து வேலை சிற்ப ஆசாரிகளை அழைத்து வந்து இந்த வேலைகள் நடந்தது. அதே போல அந்த முருகப்பெருமான் எல்லா ஒழுங்குகளையும் செய்து காங்கேசன் துறை முகத்திலே போய் எல்லா ஒழுங்குகளும் அவர் மறைந்து விட்டார். அப்படி பலவிதமான அற்புதங்கள் நிறைந்த முருகன் ஆலயம் வளர்ந்து கொண்டு வருகிறது. நினைவில் இந்த கந்தசாமி ஆலயத்தில் வந்து சின்ன கதிர்காமம் மாதிரியான ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த ஆலயத்தின் பின்பகுதியில் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த ரோட்டு 4ஆம் கட்டியடியால் தான் இருந்தது. இங்கிருந்து 7 தேர் காரைக்காலுக்கு ஓடினது. ஓ அப்போ அந்த மஞ்சம் பெரிய மஞ்சம் தானே நேர வாரத்துக்காக வடிவேல் சாமியார் தேப்பர் கந்தசுவாமி என்று அவர்களை கேட்டு சாமியார் வழிபட வேணும் என்று சொல்லி கேட்க எனக்கு 5 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் சுவாமியா விட்டார் வழிபடையிலாத என்று சொல்லி சொன்னது. உனக்கு இந்த பரமானந்தவதி அம்மன் உனக்கு கனாவில் சொல்லும், நீ அதுப்புற வழிபடன்னு சொல்லி போட்டு அவர் போனார். இப்படி வந்து கேட்டார் என்ன சொன்னதென்று. என்னுடைய மகனுக்கு வழிபட சொல்லி பரமானந்தவதி அம்மன் சொன்னதாகவும் அவர் விபூதியும் கோபமிலையாலையும் அடித்து நீ வெட்டுன்னு சொல்லி கோடாடியை கொடுக்க அவர் விட்டு வந்து இதுக்கு பனிகள் மற்றது மரங்கள் எல்லாம் கிடந்து அவர் தானா தரித்து வழிவிட்டதாகும் என்று சொல்லி எங்களுடைய காப்பநாட்ட பேரன் தான் அவர்.
அப்படி இந்த வரலாறு இருக்குது. முருகப்பெருமானுடைய புதுமை இது 150 கந்தன் என்று சொல்றது. இதில் இது அந்த காலத்தில் வெற்றிலை தோட்டம் இருந்தது. வெற்றிலை தோட்டத்துக்கு காஞ்சியிலிருந்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அடைக்கலம் தேவை என்று சொல்லி கந்தர் வேலாயுதர் என்ற சந்ததியினர் இந்த காணி. அப்போ எனக்கு ஒரு அடைக்கலம் தரணும் என்று இந்த வெற்றிலை தோட்டத்துக்கு ஒரு நொச்சி தானாக முளைச்சி நின்று தான். அப்போ நீ போய் பார், இதில் நொச்சி முளைச்சிருக்கும், அதில் நான் இருக்க போறேன்னு சொல்லி. அப்போ உனக்கு நிவேத்தியம் படைக்க என்னால் இயலாது என்று நீ முன்னாலே நீ சாப்பிட்ற உணத்தை எனக்கு வச்சு அமுது செய்ய சொல்லி. அப்போ இந்த பனம் பானி பனங்கிழங்கு இதுகளை அவருக்கு நிவேத்தியம் பண்ணி அப்படியான இதுதான். இப்போவும் அந்த அழியாத பொருளாக அங்கே மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் 150 என்ற நொச்சி மரம் இப்போ கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலாக அழியாமல் இருக்குது. அதுதான் அந்த அற்புதம். மூர்த்தி தலம் விரித்தம் என்று சொல்றது. இல்லை பைரவருக்கு நேர இந்த கிணறு தானா தோன்றினது. அதுக்கு பிறகு இந்த மக்கள் இந்த கட்டி விட்டதும் அதே இந்த குபேர வாசல் என்று இந்த மூலையிலே ஒரு மலை ஒன்று கீழே இந்த நீரை நோக்கி இந்த நதில தண்ணி சொட்டு போட்டு கொண்டிருக்க யாரும் பார்க்கலாம். அப்படியான இதில் இந்த கிணத்துல தீரா நோய் தீரும். குஷ நோய், காய்ச்சல், அம்ம நோய், இப்படியான நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய விளாத்தியடி வைரவர்னு சொல்ல சாந்தியடியான் விளாத்தியடியான். அப்படி அற்புதம் மிக்க கோயில். எல்லா இடம் துலா கலடியாச்சு. இந்த புள்ளியல் வருங்கால புள்ளியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த துலா ஒரு தரம் கலட்ட விட மாட்டேன். துலா இங்கே தான் கிடக்கு. இந்திய எல்லா விடம் துலா இந்த காலத்தில் இப்போ மோட்டர் இருக்கு. இந்த துலா யாரும் கலட்ட விட மாட்டேன். மாறி மாறி பலதண்டா மாற்றணும். அப்படி கொத்த சிறப்புமிக்க இந்த ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க. அதுவும் இந்த உலகப்பிரபஞ்சம் என்று சொல்லுகிற எல்லா இடமும் தெரியும். இன்றைக்கு உலகம் முழுத்திலும் இது இன்டர்நெட்டில் போய்கொண்டு யாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கோயில் நிர்வாகம் இதை செய்யப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக இது ஒளிபரப்பாகி கொண்டு எத்தனை பேர் நின்று ஒளிபரப்புறாங்க. அதை விட இந்த சுற்றுப்பிரகாரத்தில் வடக்கு வீதியில் கிழவி அம்மன் என்ற ஒரு அம்மன் இருக்கு. அந்த இருக்கு. இது ஒரு அற்புதம் மிக்க கோயில். இது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முற்பட்ட காலம். அதில் ஒரு கல்லை வச்சு அம்மன் என்று வழிபட்டது. அதில் அந்த சின்னமணியக்காண்டு அது அவர்தான் அதை பராமரித்து வந்ததும். காலப்போக்கில் அதை நான் மரணி அம்மன் கோயிலில் இடம்பெயர்ந்திருக்க எனக்கு கனாவில் சொன்னது, நான் மழைக்கும் வெயிலுக்கும் இருக்கேன், எனக்கு இணல் போட்டு தரவோணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் மந்த வச்சு இந்த வீட்டில் கிடந்த 3 பிளாட்டின் கல்லுகளும் வச்சு இந்த அளவுக்கு பிளாட் வச்சு அவள் வழிபட்ட அந்த கல்லை வச்சு வழிபட்டு கொண்டு வந்தேன். அப்புறம் காலப்போக்கில் ஒரு சிலை வைக்கணுமென்று நான் என்ன வடிவத்தில் செய்யணுமென்று என்ற மனத்தில் வெள்ளச்சீலோடு நின்ற நிலையிலே அந்த காட்சி வந்து அதன்படி இவர் அபராய குருக்கள் இந்தியா போய் அவர் தான் அதை அடுத்து இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த கோயில் கல்லால் கட்டப்பட்டு